ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்டைக்காயில் பூச்சி வராமல் தடுக்கிறதுக்கு மருந்தடிக்கிறத பற்றி பார்ப்போம். வெண்டைக்காய் நெட்டு ஒரு 15 நாளில் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு செடி 1/2 அடிக்கு வளர்ந்துருச்சு. இப்போ அதுலேயே நம்மளுக்கு இலையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இலையெல்லாம் சாப்பிட்ட மாதிரி பூச்சி, அஸ்வினி பூச்சி, இல்லை மாவு பூச்சி, நார்ப்புழு பூச்சி, இந்த மாதிரி நிறைய வகையான பூச்சி இருக்குது. அதில் ஏதாவது ஒரு பூச்சி தாக்கம் இருந்தாலே அது இலையிலேருந்து அப்புறம் அப்படியே காய்க்கு ஏற ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம மருந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி அடிச்சிங்கன்னா மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல விளைச்சல், பூச்சியெல்லாம் இல்லாத அளவுக்கு நல்ல விளைச்சல் எடுக்க முடியும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்குது. அப்போ மழைக்காலம் அப்படின்னா அந்தளவுக்கு பூச்சி ஏறாது. வெயில் காலமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பூச்சி தாக்குதல் அதிகமாக தான் இருக்கும். இப்போ இலையெல்லாம் பூச்சி தின்றுருக்கு, பார்த்தாலே இலையெல்லாம் பட்டு போன மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டி பூச்சி மருந்து கண்டிப்பாக அடிக்கணும். ஃபஸ்ட்டு பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்க களை எல்லாத்தையும் பிடிங்கி எடுத்து போட்டுடணும். அதில் அந்த செடியில் இருக்கிற பூச்சி தான் நம்ம வெண்டைக்காய் செடியிலையுமே தாக்குதல் வரும். அதனால் ஃபஸ்ட்டு களை எடுத்துருங்க. 1/2 அடிக்கு செடி வளர்ந்துருச்சு அப்படின்னா, ஏன்னா செடி பெருசானதுக்கப்புறம் நம்மளால் களை எடுக்க முடியாது. ஏன்னா சொனை பிடுங்கிடும், அந்தளவுக்கு சொனை இருக்கும் வெண்டைக்காய் செடியில். அப்புறம் வெண்டைக்காய் செடி பார்த்திங்கன்னா அதனோட பட்டம் ஆடி பட்டம் தான். இப்போ ஜூன் டு ஆகஸ்ட்டில் தான் நம்ம போடுவோம். 45 நாள்லலாம் பார்த்திங்கன்னா பூ வச்சு காய் குட்டியாக விட ஆரம்பிச்சிடும், பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிடும். 50 நாள்லலாம் நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காயை அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி பூச்சி வராமல் இருக்கிறத பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்ல விளைச்சல் எடுக்க முடியும்.